இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, பொது காலத்தின் 2வது நாள் இன்று செவ்வாய்க்கிழமை. மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 21 28. இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு தொழுகை கூடத்திற்கு செல்லுகிறார். அவர் போதனை மக்களை வியப்பில் ஆழச் செய்கிறது. ஏனென்றால் அதிகாரத்தோடு போதிக்கிறார். எடுத்த எடுப்பிலேயே அவருடைய அதிகாரத்தை எதன் மீது காட்டுகிறார்? தீய ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதரை விடுவிக்கிறார். தீய ஆவிக்கு அவர் கட்டளையிடுகிறார். தீய ஆவியை, வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். பெருங்கூச்சலிட்டு அந்த தீய ஆவி அந்த மனிதனை விட்டு வெளியேறியது. அன்பானவர்களே, இந்த நற்செய்தி நமக்கு போதிக்கிற பாடம் என்ன என்றால், நம்மிலே இருக்கிற தீய குணங்களை விரட்டுவதற்கு வல்லமை எங்கிருந்து கிடைக்கும்? ஆண்டவருடைய ஆவியிடமிருந்து கிடைக்கும். அவர் தூய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு பொது வாழ்வை தொடங்குகிறார். ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கிடைக்கும். அவருடைய ஆவியானவர் தான் நம்மை விடுவிக்க கூடியவர். இயேசுவினுடைய வார்த்தை தான் நம்மில் தீமைகளிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற ஆற்றலை கொண்டுள்ளது. தீமைகளை விரட்டி அடிக்க வேண்டும். பாவ சோதனைகளிலிருந்து நாம் வெற்றி அடைந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் யாரை அணுக வேண்டும்? யாருடைய ஆற்றலுக்காக தேட வேண்டும்? யாருடைய துணை நமக்கு வேண்டும்? இயேசு ஆண்டவர். இயேசு ஆண்டவர். அன்பானவர்களே, தீமைகளை ஒழித்து விடவா வந்தீர், எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று அந்த தீய ஆவி பிடித்திருந்த மனிதன் கத்துகிறான். தீமைகளை ஒழித்து விடத்தான் இயேசு வந்தார். பாவிகளை மன்னித்து அந்த பாவங்களின் வேரறுக்க வந்தார். பாவிகளுக்கு மன்னிப்பளித்து பாவிகளை புனிதர்களாக்க வந்தார். ஆகையினால் எவ்வளவு முக்கியம் நாம் இயேசுவை அண்டி செல்லுவது, இயேசுவிடம் நெருங்கி நாம் தங்குவது, இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்பது, இயேசுனுடைய வார்த்தைகளை தியானிப்பது, இயேசுவிடம் நம்முடைய குறைகளை எடுத்து சொல்லி விடுதலை பெற ஆண்டவருடைய உதவியை நாடுவது என்பதை உணர வேண்டும். எல்லாம் வல்லவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வங்களுக்கெல்லாம் மேலான எங்கள் கடவுளே, எங்களிடம் உள்ள தீய குணங்களை, சுயநலம், ஆணவம், பொறாமை, புரணி பேசி மற்றவர்கள் பெயர்களை கெடுக்கின்ற எங்களுடைய குணங்கள் அனைத்தையும் வேறு அறுத்து போடும். இப்படியாக தீய ஆவியிடம் இருந்து நாங்கள் விடுதலை அடைய தெய்வமே எங்களுக்கு வழிகாட்டும், வெளிச்சத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.